ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர்லேசி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கிலோ சிக்கன், பட்டை 2, பெரிய பட்டையாக இருந்தால் உடச்சி போட்டுக்கோங்க, லவங்கம் 4, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் தேவையான அளவு, எண்ணெய் 1/4 கப், வினிகர் 2 டீஸ்பூன், வெங்காயம் 5, தக்காளி 6, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 2. இதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நீங்கள் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, வினிகர், சிக்கன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பீஸ் சிக்கனாக எடுத்திருக்கோம். நீங்கள் பெரிய பீஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா சிக்கன் வேக ரொம்ப டைம் ஆகும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். இந்த சிக்கனை 1 hour மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் தொக்கை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். கடாயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடாய் சூடான உடனே 1/4 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கத்தை அதில் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் பொரிஞ்சு வந்த உடனே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியையும் பூண்டையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது இஞ்சி பூண்டோட வாசனை வரும். அந்த வாசனை வரப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லாவே வதங்கணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண உடனே மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு நல்லா மசாலா பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை வேக வச்சுக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி வேணுங்கிறவங்க தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இல்லைனா சிக்கன் வெந்த உடனே எடுத்துருங்க. சிக்கன் வெந்த உடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூவிக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் விரும்புகிறவங்களா இருந்தால் தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் தூவிக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போது சுவையான காரசாரமான நம்ம சிக்கன் தொக்கு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.